இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படின்னா பருப்பு சாப்பாடு. பருப்பு சாப்பாடுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னங்கிறது ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். பருப்பு சாப்பாடுக்கு நான் வந்து இப்போ நைட்டு ஒரு வேலைக்கு மட்டும் செய்யறதுனால 1.5 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். கழுவி 4 டைம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்னென்னங்கிறது பார்க்கலாம். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, 2 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா நெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். நான் வந்து இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன். 2 பேர் சாப்பிட்றதுக்கு தான் செய்ய போறோம். குக்கர் சூடானோடனே கோல்டு வின்னர் ஆயில், கொஞ்சமாக நெய், ஜிஆர்பி நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு பொரியணும். கடுகு போட்டதோடனே சோம்பு போடணும். சோம்பு கொஞ்சமாக போட்டதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை போடுறேன். கொஞ்சமாக சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் எதுக்கு போடுறேன் அப்படின்னா பருப்பு சாப்பாடுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா போடலாம், ஆனால் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இந்த சோம்பு, சீரகம் இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன், பட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலரி விடுங்க. நல்லா கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு மாற்றி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்து போகிறோம். இஞ்சி பூண்டு 2 காஞ்ச மிளகாவை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு 2 கார மிளகாவும் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோட காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கடைசியாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தலை, எனக்கு காரம் இதுவே போதும். இல்லை எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ வந்து 1.5 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் மொத்தம் 2 டம்ளர் ஆச்சுங்களா, அதுக்கான அளவாக 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட ஊற்றிட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். உப்பும் காரமும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அரிசியும் பருப்பும் போட்டதுக்கப்புறம் சரி சமமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து 2 டைம் செக் பண்ணி பாருங்கள். அப்படி பத்தாத ஸ்டேஜில் இந்த டைமில் நீங்கள் சாம்பார் பொடியும் உப்பு தேவையான அளவும் போட்டு முடிச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியும் பருப்பும் போட்டிருக்கிறது வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 டைம் கழுவி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியும் பருப்பு இதில் சேர்த்துட்டேன். இப்போ கிளறி விட்டுட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு எத்தனை விசில் விடுறீங்களோ, நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். குக்கர் மூடி லப்பர் கரெக்டாக போட்டு விசில் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிடலாம். விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், இந்த கரெக்டான பதத்தில் நான் சொல்லியிருக்க பதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பாடு டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு பொரியல், கொஞ்சமாக மிக்சர், தயிர், வெங்காயம் போட்ட ரைத்தா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நான் பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டேன். இது வந்துட்டு நீங்கள் நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு நைட் டைமில் செய்வாங்க. சூப்பராக சுட சுட அதோட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் செஞ்சு பொரியல் வச்சு ரைத்தா கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அம்மா செய்வாங்க. இது 90s கிட்ஸுன்னு இல்லை, யார் செஞ்சாலும் எல்லாருக்குமே பருப்பு சாப்பாடுன்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து 3 வேளையும் கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் நைட் டைமில்
கண்டிப்பாக எப்படியும் செஞ்சுருவோம். செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பருக்கு கூட வேஸ்ட் ஆகாது, ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், சமையல் வீடியோஸ்ன்னு இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ், இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து பேசுகிறேன். ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. போக போக வந்துட்டு நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் செய்கிற சமையலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.